ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீ. வர செப்டம்பர் 4 எனக்கு கல்யாணம். Okay, give me one sentence. No, you guys have a lot of videos because I am not emotional kind of person. இல்லை நல்லா சரி. You just show me one sentence, I will explain that. She will feel happy. You guys do something. நானும் அம்மியும் வந்து 2004லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அம்மின்னு யோசிக்கும் போது எனக்கு மைண்டில் வர்றது வந்து ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ஃபீல் a little bit more special than all of her other friends. 97 is a new life for us, no? Because when we saw a baby in our hand, அது வந்து ஒரு புது ஃபீலிங், ஒரு நியூ ஹாப்பினஸ் and new life for both of us. ஏன்னா அவங்க வந்து பொண்ணு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் பையன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அவருக்கு வந்து அவருக்கு நினச்ச மாதிரியே வந்து ஒரு பொண்ணு வந்து பிறந்தா. அதுவும் எப்படி இருக்கணும்னா நல்ல குண்டா சப்பியா நல்ல எப்படி நல்லா சுருட்ட முடியோட கொழுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். அதே மாதிரி என் பொண்ணு வந்து 4 kgs பிறக்கும்போது. அதனால் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சரண் தான் பாவம். சரண் உங்களுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணோம், முடியல. நீங்கள் எவ்வளோ முடியல, நீங்கள் கட்டின எவ்வளோ கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சரண், ஆல் தி பெஸ்ட் அம்மி. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஆட முடியுமா தெரியல இந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்டிங் தம்பி தான் சொல்கிறா. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டில் ஒரு கோரியோ பண்ணி டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஆடுறது. அதில் எல்லாருமே ஹாப்பி. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நாங்கள் சரண் ஆடுவோம்னு தான் நினச்சோம், ஆனால் நீங்கள் ஆடினது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆடாத என்ன ஆட வேற வச்சேன். நாங்கள் வந்து இது வரைக்கும் அம்மியை பார்த்ததுலேயே வந்து ஒன் ஆஃப் த பிரிட்டியஸ்ட் டே. நீ வந்து சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, உண்மை. அவ்வளோ அழகாக இருந்த அன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்ததுல நேற்று பார்த்து நீ பொண்ணு மாதிரி இருக்கு, உண்மை. காலை கூட சொன்னோம், அம்மி உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அவ்வளோ வயசாகிடுச்சு உனக்கு, இப்போ தானே உனக்கு பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் உனக்கு 60 ஆகுது, லேட் மேரேஜ் தான், பட் இருந்தாலும் வந்து நீ ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூகே போகிறப்போ தான் பார்த்தேன். ஸோ முதல்ல போனப்போ ஃபஸ்ட்டு என்டர் ஆன வீட்டில் ஒரு பையன் இருந்தான் கீழே. ஸோ அந்த பையன் வந்து லக்கேஜ் எடுத்து மேலே வைக்கிறதுக்காக ரூமில் வைக்கிறதுக்காக சரணை கூப்பிட்டான். அப்போ சரண் வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு ஹாய் கூட சொல்லவே இல்லை, அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டான். ஒரு ஹாய் கூட சொல்லாமல் எட்டி பார்த்துட்டு கது மூடிட்டு போயிட்டான். அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துதானே. ரொம்ப ரூட் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் முதல்ல. ஆனால் அப்புறம் பேசதான் தெரிஞ்சது ஓகே இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்டான பையன் அப்படின்னு. கண்ணாலே பேசும்
got the most amazing girl in the whole world. Yeah, I know you take good care of her, but still you should take good care of my best friend and sending lots of love to both of you. இதுதான் வேணுங்கிறது மாதிரினா எதுவும் அடம் பிடிக்க மாட்டா. எப்படின்னா நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்குற பொண்ணு. அதனால தான் நாங்கள் வந்து அவளுக்கு என்ன விருப்பப்பட்டாலோ அவள் என்ன ஆசைப்பட்ட வாழ்க்கையோ அதை நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்தோம். ఒకసారి నేను చేసిన హెల్ప్ నువ్వు ఆల్మోస్ట్ 4.5 years నాతోనే నాకు ఈ టఫ్ సిచ్యువేషన్స్లో హెల్ప్ చేస్తూ ఉన్నావు. అలాగే నన్ను మ్యారేజ్ చేసుకుంటావని నేను అనుకోలేదు. బట్ ఎనీవే అది జరిగింది. ఇప్పటిదాకా నేను సరిగ్గా మన మధ్య ఎప్పుడు ప్రపోజల్ జరగలేదు కాబట్టి నీకోసం ఐ లవ్ యూ అమి. நீங்கள் 2 பேரும் லைஃப் லாங் சந்தோஷமாக ஹாப்பியாக நானும் அப்பா எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை.